வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒருவர் ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் அனுபவம் மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், எதையும் பக்குவமாக செயல்படக்கூடியவர், மொத்தத்தில் படிக்காத மேதை என்று சொல்லிவிடலாம். படிப்பு அறிவு என்பது இவர்களுக்கு குறைவாக இருந்தாலும் அனுபவ அறிவு என்பது மிகுதியாக இருக்கும். இவர்கள் நல்ல சட்டத்திட்டங்கள் தெரிந்தவர்களாக, உலக நடப்பு தெரிந்தவர்களாக, வெளியுலகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, அதற்கு தகுந்தமாறு நாம் எப்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஜாதகம் எப்படி இருக்கும் என்றால், லக்னத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், அடிப்படை கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நல்ல பேச்சு வன்மையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தால், அல்லது லக்கணத்திற்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சுகபோக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சொகுசு கார்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், சொகுசு பங்களாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உயர் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துல ராகு பகவான் இருந்தாலும், அதாவது லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலும் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலும் ஏதாவது ஒன்றில் ராகு பகவான் இருந்தால், அந்த ஜாதகர்கள் படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு மிகுந்தவர்களாக இருப்பார்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறத பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.